welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது எதனால? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது ரெண்டு காரணம். என்னது? ஒன்னு விசுவாசம், அடுத்தது என்னது? நீதி. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்னது? 15 போட்டிருக்கு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். 6ஆம் வசனமோ 7ஆம் வசனத்திலே போட்டிருக்கு ஆதியாகமத்தில். இப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு 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 நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க. ஆனா ஆபிரகாம் எதனால ஆசீர்வதிக்கப்பட்டான்னு தெரியலனா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? வாசிங்க வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் என்ன செய்தான்? கர்த்தரை விசுவாசித்தபடியால் ஆபிரகாம் எப்படி எண்ணப்பட்டான்? நீதிமானாக எண்ணப்பட்டான். ஆபிரகாம் வேற யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா சொல்லுங்க தைரியமா. முதல்ல கீழ்ப்படிதலை பத்தி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியாச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா ஆபிரகாம் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே ஈசாக்கை பலி செலுத்தின போது, ஈசாக்கை பலி செலுத்தல, கர்த்தர் திரும்பி கொடுத்துட்டார். பலி செலுத்தப்பட்ட பொழுது தான் கீழ்ப்படிந்தான். ஆனா ஆசீர்வாதம் எப்ப கிடைச்சது? 15ஆம் அதிகாரத்திலே கிடைச்சது. விளங்குதா? ஹலோ, கீழ்ப்படிந்த பிறகு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படல. எப்ப ஆசீர்வதிக்கப்பட்டான்? 15:7 வாசிங்க. அது போதும். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு எப்படி எண்ணினார்? நீதியாக. அப்ப நீதினா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 5க்கு வந்துருங்க. நாம் அவருக்குள், சொல்லுங்க, தேவ நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சொல்லுங்க, நீதி செய்யாத நம்மை நீதிமான் ஆக்கும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் கம்மியா இருந்து குறைவா இருந்ததுன்னா உங்க பாவத்தையோ உங்களையோ நீங்க குற்றப்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக பாவம் ஆயிட்டார். அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? நீதி கிடைச்சது. ஆமென். நீதி உங்களுக்கு எனக்கு என்ன செய்தது? நீதி என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? விதவுட் எனி கில்ட்டி கான்சியஸ், குற்றம் இல்லாத, பாவமே செய்யாதது போல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஆக்சஸ் தந்து விட்டார். ஆமென். Without no guilty conscience you can go to this Father at any time. இந்த பிதாவாகிய தேவனிடத்திலே குற்ற உணர்வு இல்லாமல் எந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? தைரியமா உள்ள போகலாம் அவருடைய சமூகத்தில். இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுக்கு நீதி கொடுத்தது. அதை வாசித்துட்டு இப்ப இந்த உதாரணத்தை சொல்லி விளக்குறேன். 5:17 வாசிங்க. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். புதிய உடன்படிக்கையில கிருபையின் பரிபூரணத்தையும், கிருபை எப்படி பெறணும்? பரிபூரணமாய் பெறணும். கிருபை எப்படி பெறணும்? அடுத்தது இது ரொம்ப முக்கியம். வாசிங்க. நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. விளங்குதா? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே என்ன வந்தது? ஜீவன் வந்தது. ரைட், அது போகட்டும். இப்ப இதுல குறிப்பு என்னன்னா, நீதியாகிய ஈவு. சொல்லுங்க, நீதியாகிய ஈவு. அது பக்கத்துல சைடுல 2 கொரிந்தியர் 5 இதுலயே 5:17 தான். அங்க 5:17 இல்ல 5:21 எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன்னா அது தெரிஞ்சாதான் இதை தெரிய முடியும். நீதியை கர்த்தர் எப்படி கொடுத்துட்டாரு? ஃப்ரீ. சொல்லுங்க, நீதியை கர்த்தர் எப்படி கொடுத்துட்டாரு? இலவசமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். நீதியை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த உதாரணத்தை சொல்றேன். யார் எனக்கு உதவி செய்யறதுக்கு வர்றது? யாராவது வரணுமே. ஒரு தம்பி வா. யார்? சரி, பெரியன் வா. இப்போ இங்க 2 சேர் இருக்குது. ஒரு சேர் ஆதாமுக்கு அடையாளம், இன்னொரு சேர் இயேசுக்கு அடையாளம். சேரை கொஞ்சம் கிட்ட போடு, இன்னும் கிட்ட போடு, கிட்ட ஒட்டி போடு. ரைட். இப்போ அந்த பக்கம் ஆதாம், இங்க இயேசு கிறிஸ்து. ரைட். இப்ப ஆதாம்ல நில்லு, ஆதாம் மேல நில்லு. இப்ப மனுஷன் பாவம் செஞ்சதுனால பாவி ஆனானா? சொல்லுங்க, பாவத்துல பிறந்ததுனால பாவியா? எப்படி? பாவம் செஞ்சதுனால தானே பாவி.
ஆமாவா? ஏன் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? பாவம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்து தான் நீங்களாம் செஞ்சீங்களா? எப்படி? பாவம் செஞ்சதுனால பாவியா? பாவத்தில் பிறந்ததுனால, அதாவது வேற வழியே கிடையாது. அதாவது நீங்க ஆதாமுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. ஆதாம் மூலமாய் வந்தது என்னது? பாவம். அடுத்தது என்ன வந்தது? மரணம். ஆதாம் மூலமாய் வந்தது என்னது? பாவமும் மரணமும் வந்தது. இப்ப இவர் வந்தார் எங்க? ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் இயேசுவே, என் பாவத்திற்காக நீர் மரித்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால என்ன சுத்திகரியும் சொல்லி இயேசுக்கு ஒப்பு கொடுத்து இப்ப என்ன பண்ணிட்டார்? ஞானஸ்நானம் எடுத்துட்டார். இப்ப இவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே இப்ப எங்க வந்துட்டார்? இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டார். ரைட். இப்ப கவனிங்க. இப்போ இவர் அங்க நில்லு, மறுபடியும் ஆதாமுக்குள்ள போ. ஆதாமுக்குள்ள ஒரு மனுஷன் நின்றுட்டு இவர் நிறைய நல்ல காரியம் செய்யறார். வருஷத்துக்கு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு, 1000 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, நிறைய நல்ல காரியம் செய்வார். பரலோகம் போக முடியுமா? போக முடியுமா? நிறைய நல்ல காரியம் செய்யறாரு. சரி, நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டாரு. போக முடியுமா? ஏன்னா கீழ்ப்படிஞ்சாலும் என்ன உண்டு? சாபம் உண்டுன்னு படிச்சுட்டோம் நம்ம, இல்லையா? இவர் என்னதான் கீழ்ப்படிஞ்சாலும் பரலோகம் போக முடியுமா? போக முடியுமா? முடியாதா? எவ்வளோ நிறைய நல்ல காரியம் செய்யறார். வாரத்துல 4 நாள் உபவாசம் பண்றார். வருஷம் ஃபுல்லா வாரத்துல என்ன செய்வார்? 4 நாள் என்ன செய்வார்? உபவாசம் பண்ணி 3 நாள் தான் சாப்பிடுவார். பரலோகம் போக முடியுமா? ஹலோ, கவனிங்க. பரலோகம் போக முடியுமா? டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்றார். பரலோகம் போக முடியுமா? 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா போக முடியுமா? நிறைய நல்ல காரியம் செய்யறார். தான தர்மம் பண்றாரு. யாரையாவது ரொம்ப கஷ்டப்பட்டா பார்த்து போய் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்காம அனுப்ப மாட்டார். இவர் போனா ஒரு தெய்வம் போல போறாரு. ஆனா பரலோகம் போக முடியுமா? ஆதாமுக்குள்ள இருந்து எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும் பரலோகம் போக முடியுமா? முடியாது, இல்லையா? இப்போ இவர் இயேசுவை ஏத்துக்கிட்டார். இங்க இப்போ இயேசுவை ஏத்துக்கிட்டார். இப்போ இவர் இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப யாருக்குள்ள இருக்கிறார்? இப்போ இவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார். இப்போ மறுபடியும் இவர் பாவம் செஞ்சிட்டாரு. பாவம் செஞ்சிட்டாருன்னா இப்ப நரகம் போவாரா? ஏன் போக மாட்டாரு? ஏன் போக மாட்டாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார், இல்லையா? அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் என்னதான் பண்ணாலும், அதனால பாவம் செய்யறவங்களாம் பரலோகம் போவான்னு சொல்லல. விளங்குதா? கவனிங்க. இவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டபடியால் இவர் நீதிமான் என்கிறத மாற்ற முடியாது. அதுக்குரிய வசனம் வாசிங்க. 8:24. தானியேல் 8-9 ஞாபகம் எனக்கு. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைச்சிட்டார். இயேசுநாதர் என்ன செஞ்சிட்டார்? பாவத்தை தொலைச்சிட்டார். ஹலோ, இன்னைக்கு உங்க பாவம் என்பது பிரச்சனை கிடையாது. God is not mad at you anymore. ஆமென். ஆண்டவர் உங்க மேல கோபமா கிடையாது. ஆமென். உங்க பாவத்து மேல ஆண்டவர் கோபமா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? அத்தனை பாவத்திற்குரிய கோபமும் யார் மேல போய்விட்டது? இயேசுவின் மேல் போய்விட்டது. ஆமென். ஏன்னா இவர் மேல ஆண்டவர் கோபப்பட முடியாது. அதுக்குரிய வசனத்தை வாசிடலாம். மடமடன் வாசிங்க. ஏசாயா 54. ஏசாயா 53க்கு அப்புறம் என்ன வாசிக்கணும்? 54:9 வாசிக்கணும். ரொம்ப முக்கியம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். விளங்குதா? நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி உலகத்துல வருமா? பாம்பேல நிறைய மழை பெஞ்சது. யாருக்கா பயமாச்சா? அது அழிவு வரும் தண்ணியிலன்னு சொல்லி? யாருக்குமே பயம் கிடையாது. ஏன் பயம் கிடையாது? ஆண்டவர் சொல்லிட்டார், இனி எவ்வளவு மனுஷன் பாவம் செஞ்சாலும் தண்ணினால நான் என்ன செய்ய மாட்டேன்? ஜனங்களை அழிக்க மாட்டேன். அதனால உங்களுக்கு அழிவு உண்டாகாதபடிக்கு, உங்கள் சரீரத்திற்கு அழிவு வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வார்னு ஆண்டவர் சொன்னார், இல்லையா? இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கன்னா உங்களால முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனா அதுக்குரிய பதிலையும் சொல்லணும், இல்லையா? 1 யோவான் 1:7 வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, அதாவது உங்களால உங்களை பரிசுத்தமாக்கப்பட முடியாது. இப்ப இவர் யார் மேல நிக்கிறாரு? இயேசு மேல நிக்கிறதுனாலே இவரை பரிசுத்தமாக்குறது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இவரை
பரிசுத்தமாக்கி விட்டார். ஆமென். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார். ரைட். இன்னைக்கு இவர் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஆண்டவர் கோபம் இவர் மேல கிடையாது. ஆண்டவர் கோபம் அமெரிக்கா மேல கிடையாது. ஆண்டவர் கோபம் நீலகிரி மலை மேல கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், மோசே பிரசங்கம். என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, நீலகிரி மேல என் கோபம் தனியல, என் கோபம் அங்க இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நீலகிரி மாவட்டத்து மலை மேல இருந்து மலையை சரிச்சு விடுற வேலை அவருக்கு கிடையாது. எல்லா கோபமும் எங்க யார் மேல விழுந்தது? இயேசுவின் மேல் விழுந்தது. இப்ப 54:9 படிங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆமென். ஆண்டவர் கோபம் உங்க மேல கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இயேசுநாதர் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அதாவது நீங்க சட்டத்துக்கு கீழ்ப்பட்டபடியால் இல்ல, தேவாலயத்துக்கு வருகிறபடியால் பாவம் மேற்கொள்ளாது சொல்லல. இயேசுவின் பாவத்தை மன்னித்து நான் பாவம் செய்யாத ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று இயேசுவை பார்த்தால் உங்களுக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. இப்போ சபைக்குள்ள ஒரு குடிகாரர் வர்றாருன்னு வச்சுங்களேன், அவரை பார்த்து குடிகாரன் சொன்னா அடுத்த நாள் வரமாட்டார். ஆனால் ஆண்டவர் குற்றவாளி என்று யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காமல் அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை? தண்டிக்கிறது இல்லை. ஆமென். ஏன் தண்டிக்கிறது இல்லை? எல்லா தண்டனையும் யார் மேல விழுந்தது? பாவமறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பாவமாக்கப்பட்டபடியால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உங்கள் பாவத்தை பாராமல், அதுக்கு விளக்கம் என்னன்னா, நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி வருமா வராதா? இனி வராது. அதே போல சொல்றார் ஆண்டவர், ஒரு பாதியை நம்புற நீ அடுத்த பாதியை ஏன் தெரியாது? நிறைய பேருக்கு என்ன போட்டிருக்கு? இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். ஆமென். அப்படின்னா எப்படிங்க விடுதலை பெறுறது? விடுதலை பெறதுக்கு வழி என்னன்னு சொல்றேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்து, சொல்லுங்க, இயேசு என்னை நீதிமானாக்கி விட்டார். சரி, அதுக்கு முன்னால இந்த ஜெபத்தை சொல்லிடுங்க. ஒருவேளை இயேசுவை ஏத்துக்கிடாத ஆள் யாரா இங்க இருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சிலர் புதுசா வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க, இயேசுவே, சொல்லுங்க, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே, என் பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து என் பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து என் பாவத்தை நீக்கிவிட்டபடியால் உமக்கு நன்றி. பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நீக்கிவிட்டார். ஏன் நீங்க இப்ப யாருக்குள்ள நிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிக்கிறபடினாலே இப்படி சொல்லிக்கிட்டே போங்க. நீங்க குடி பழக்கத்தை உங்களால் நிறுத்த முடியலன்னா, இயேசு என்ன நீதிமான் ஆக்கிட்டார் சொல்லிக்கிட்டே போய் பாட்டில கையில எடுங்க. ஹல்லேலூயா. எடுக்க முடியுதா பாருங்க. விளங்குதா? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வேற எந்த பழக்கம் உங்களை ஆளுகை செய்தாலும் என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு என்னை நீதிமான் ஆக்கி விட்டார் சொல்லிட்டு நீங்க எந்த பாட்டில் எடுக்கிறீங்களோ, வேற எந்த பாவத்தை வெத்தலை பாக்கு போடுறீங்களோ, எந்த மூக்குப்பொடி போடுறீங்களோ, இயேசு என்னை நீதிமான் ஆக்கி விட்டார் சொல்லிட்டு இழுத்து பாருங்க. இழுக்க முடியுதா இல்லையான்னு சொல்லி பாருங்க. விளங்குதா? இயேசு என்ன செய்து விட்டார்? நீதிமான் ஆக்கி விட்டார். ஆமென். அதுக்கு நிறைய உதாரணம் நம்ம பார்த்திருக்கோம் வேதத்துல. 5ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. அதாவது உலகத்துல இருக்கிறவங்க கூட இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டான். அது என்ன பாவம்? வாசிங்க. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனை நீக்காம அவனை வச்சிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி அங்க பவுல் சொல்றாரு பாருங்க. அதுக்கு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? அதே பதில் அங்க இருக்கு. 5:6-19 இருக்கு. வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் பரிசுத்த ஆவியின் ஆலயம். நான் நீதிமானாய் இருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தை கொண்டு போய் பாட்டில் எடுத்து ஊத்துனா, சரக்கு சரக்குன்னு பொடியை இழுத்தா, விளங்குதா? நீங்க யாரு? நீதிமான். ஆமென். நீங்க யாரு?
நீதிமான். இப்ப நீங்க நரகம் போக முடியாது. ஏன் தெரியுமா? இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டா பரலோகம் போறதுக்கு என்ன கண்டிஷன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன உண்டு? நிச்சயமாய் பரலோக பாக்கியம் உண்டு. அதனால பாவத்தை வெறுக்க முடியலையா? சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். பவுல் சொல்றார். அப்படி அதே ஆட்களை பார்த்து பவுல் சொல்றாரு பாருங்க, 6:11, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டீர்கள்? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இப்படிப்பட்ட பாவம் செய்தவனை தான் அங்க பவுல் சொல்றார். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அப்புறம் நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். இப்ப ரோமர் 3:24 படிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். உங்களை என்னை கர்த்தர் எப்படி நீதிமான் ஆக்கிட்டாரு? இலவசமா நீதிமான் ஆக்கிட்டார். ஆமென். எல்லாம் முடிந்ததிலே பாவத்திற்குரிய எல்லா பரிகாரத்தையும் கர்த்தர் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். ஆமென். இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டா போதும். புறஜாதியன் உலகத்தில் இருக்கிற, ஏனென்றால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து செய்த கிரியையை மதித்து உங்கள் மேல் என் மேல் வர வேண்டிய சகல நியாய தீர்ப்பு யார் மேல விழுந்தது? இயேசுவின் மேல் பரிபூர்ணமாக, completely perfect sacrifice of Jesus, and the anger of God was completely satisfied. தேவனுடைய கோபாக்கினை முற்றிலுமாய் திருப்தியாக்கப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்மேல் நான் என்ன செய்வதில்லை? கோபம் கொள்வதில்லை. என்னையா பழைய உடன்படிக்கையை சொல்றீங்க அப்படி கேட்கிறீங்களா? வாசிங்க 5:9, ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக, அவராலே, இவர் கோபாக்கினைக்குள்ளாக போவதல்ல, இவர் என்ன செஞ்சிட்டார்? இப்போ அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அதிக நிச்சயமா நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களை என்ன செய்து விட்டார்? நீதிமான் ஆக்கி விட்டார். ஆகவே இந்த நீதிமான் என்ற பெயரை மாற்றவே முடியாது. ஆமென். இயேசு உங்களை நீதிமான் ஆக்குனதுனால நீங்க மறுபடியும் பாவியாக முடியாது. ஹல்லேலூயா. அதாவது இவர் நீதிமான் ஆயிட்டார். இப்போ ஒரு பாவம் செஞ்சிட்டார், உடனே எங்க போயிடுவார்? ஆதாமுக்குள்ள போயிடுவாரா? மறுபடியும் வந்து அறிக்கை செய்யறார் பாவத்தை. மறுபடியும் கவனிங்க, மறுபடியும் பாவத்தை அறிக்கை செய்யறார். அறிக்கை செஞ்சவனா இப்போ எங்க வந்துடுறார்? இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துடுறார். மறுபடியும் எங்க போயிட்டார்? பாவம் செஞ்சிட்டார், உடனே அங்க போயிட்டார். ஒரு நாளைக்கு 10 தடவை ஆதாமுக்குள்ள போயிட்டு 10 தடவை இயேசு கிறிஸ்துக்குள்ள வருவாரா? எப்படி? 10 பாவம் செய்வியா? ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் செய்வ? எத்தனை என்ன முடியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை பாவம்னு சொல்லி எண்ணவே முடியாது. அதனால 100 தடவை அங்க போயிட்டு வருவாரா? அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், யூதனா பிறந்தா வருஷத்துக்கு எத்தனை தடவை தான்? எத்தனை தடவை? ஒரு தடவை. ரோமன் கத்தோலிக்கனுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை. சரி, பெந்தகோஸ்காரனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? கணக்கே இல்லை. அவன் சொன்ன எத்தனை பாவம்னா தெரியாதுங்கிற. அப்போ அத்தனை தடவை இவர் என்ன செய்வார்? இயேசுக்குள்ள வந்து போவாரா? ஒரு நாளைக்கு 10 பாவம் செஞ்சார்னா 10 தடவை இங்க வருவார். திருப்பி அறிக்கை செஞ்சுட்டு எங்க போவார்? திருப்பி ஆதாமுக்குள்ள போவாரா? இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? இவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தபடியினால் இவர் மறுபடியும் ஆதாமுக்குள்ளே போக முடியாது. ஆமென். அதுதான் உன்னியவன்ல ஆண்டவர் சொன்னார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனுடைய, இப்ப இவருக்குள்ள யாருடைய வித்து இருக்குது? தேவனுடைய வித்து இருக்கிறது. அதனால பாவம் இவர் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்ப இவர் திருப்பி பாவம் செய்யறாருன்னா வேணும்ட்டே பாவம் செய்யறாரு அல்ல, இவரால் செய்ய முடியல, அதாவது நிறுத்த முடியல. இப்ப ஒரு மனுஷன் குடிக்கிறார்னா ஏன் குடிக்க போறாரு? வேணும்ட்டே குடிக்கணும்னு அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, விருப்பம் இருக்குதா கேட்டு பாருங்க. அவர் விருப்பத்தினால குடிக்கல, வேற வழி இல்லாம குடிக்கிறார். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? நீதிமானாய் மாற்றுகிறார். ஆமென். உங்களை என்னை கர்த்தர் எப்படி மாற்றி விட்டார்? நீதிமானாய் மாற்றி விட்டார். விளங்குதா? ஆதாமுக்குள்ள பிறந்து கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர்கள் மறுபடியும் ஆதாமுக்குள்ள போக முடியாது. உங்க ரட்சிப்பை நீங்க என்ன செய்ய முடியாது? இழந்து போக முடியாது. விளங்குதா? ஆண்டவர் நித்திய நீதியாக உங்களை மாற்றி நித்திய ரட்சிப்பை உண்டாக்கி விட்டார். அதாங்க 8:24 வாஸ்தவம். தானியேல்ல மீறுதலை தொலைக்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், மீறுதலை தவிர்க்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதி. சொல்லுங்க, என்ன நீதி? உங்களை நித்தியமா கர்த்தர் நீதிமான் ஆக்கினதுனால தான் உங்களை பரலோகத்தில் சேர்த்துக்கிட்டார். ஆமென்.
அதாவது அதுக்கு தான் நான் ஏற்கனவே முன்னால் சொல்லியிருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து உங்களை பாவமே செய்யாமல் ஆக்கிட்டார்னா இயேசுநாதர் என்ன செய்யலை, ஜெயிக்கலை. நீங்கள் பாவமும் செய்து பரலோகத்தில் சேர்க்கிறாருன்னா இயேசுநாதர் என்ன செஞ்சிட்டார், ஜெயிச்சிட்டார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு செஞ்ச காரியம், இவர் ரொம்ப பரிசுத்தவான், இவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, பாவம் செஞ்சவன் போக முடியாது அப்படின்னு சொல்லி மனுஷனை பாவத்துக்குள்ளாக ஆதாமுக்குள்ளாக கொண்டு போய்விட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? நீ எனக்குள்ளாக மறுபடியும் பிறந்தால் நீ அந்த நரகத்திற்கு நித்திய அழிவிற்கு போக முடியவே முடியாது. ஆமென். இந்த இயேசுநாதர் எனக்கு வேணும் சொல்லி ஒருவேளை ஞானஸ்தானம் பெறாதவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. ஆமென். உங்களால் எந்த பாவத்தை பழக்கத்தை நிறுத்த முடியவில்லையோ அந்த பழக்கத்தை நிறுத்த இயேசுவாலே முடியும். ஆமென். அதனால அடுத்த முறை அந்த பாவத்தின் எண்ணம் வந்தால் உடனே சொல்லணும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள், சொல்லுங்க, தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லி தருவாங்க தெரியுமா? I am the righteousness of God in Christ ன்னு சொல்லிட்டு போ. உன்னால எந்த பழக்கத்தை நிறுத்த முடியலையோ அப்ப சொல்லணும், I am the righteousness of God. அதாவது நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதிமானாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர், சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அதையும் மீறி போய் விபச்சாரம் பாவம் செய்தால் அந்த பாவம் உங்களை ஆக்கினைக்குள்ளாக பாவம் தீர்க்கும். ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்ல அந்த பாவம் என்ன செஞ்சிடும், பாவத்துக்குரிய தண்டனையை அந்த பாவமே கொடுத்து விடும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. பாவத்தை விளக்குறதுக்கு இங்க நான் நிக்கல, இயேசுவை பற்றி சொல்வதற்காக நிற்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்படி சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு என்னை நீதிமானாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பழைய பாவத்துக்கு போங்க. செய்ய முடியுதா பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு என்னை நீதிமானாக்கி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததே. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாததே. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாததே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, ஆவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, ஆவி ஓடி வா, சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு.
காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கட்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. All nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began, above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth. There's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began, above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth.